அந்த ஜோதி அவனை ஏத்துக்கிட்டு அவன் கூட வாழ வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அப்படி வாழற மாதிரி தெரியலையே. நான் இதை ஐஸ்வர்யக்காக மட்டும் சொல்லல, நம்ம கார்த்திகை நினைச்சுதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஜெயம்மா இப்படியே விட்டா கார்த்தி ஜோதியை நினைச்சு அவன் வாழ்க்கையை தொலைச்சிருவாமா. அப்புறம் வயசான காலத்துல ஒரு பையலும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அப்புறம் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், பெரியவங்க நீங்களாவது புத்தி சொல்லி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக அவனுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை எப்படிங்க வற்புறுத்தி பண்ணி வைப்பீங்க? ஜெயம்மா, நீ உனக்கு அம்மானா நான் உனக்கு அப்பாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. பையனுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத விட அவனுக்கு எது நல்லதோ அதை செய்யறதுதான் சரி. அவனை பிடிக்காத அந்த ஜோதியை விட்டுட்டு அவனை பிடிச்ச ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணதான் சரி. பிடிச்ச வாழ்க்கை தான் வாழணும்னா நாட்டுல பாதி பேர் கல்யாணம் பண்ணாம தான் தெரியணும். அமைஞ்சதை ஏத்துக்கிட்டு வாழ பழகணும். அதுதான் யதார்த்தம். என்னங்க, ஏங்க ஏங்க இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? அவன் நம்ம பையங்க. அவன் சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. ஜெயம்மா, கொஞ்சம் நிறுத்துறியா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுவும் பேச வேண்டாம். நான் அவனுக்கு கொடுத்த 6 மாசத்துல ஏதாவது ஒண்ணு நான் பேசினேன்னா அதுக்குள்ள அவளோட மனசை மாத்த முடியலன்னு சொல்லும் போது அப்புறம் அவனுக்கு ஒரு தகப்பனா, என் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன ஜோதி, எப்ப பாரு இந்த லாபுக்கு அது இதுன்னு படிச்சுக்கிட்டே இருக்க. சும்மா லைஃப்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கவே மாட்டியா? நான் வேணா குங்குமம் எடுத்துட்டு வரட்டா? இல்ல, இந்த குங்குமம், ஆனந்த விகடன், மங்கையர் மலர் இந்த மாதிரி ஏதாவது. ரொம்ப அக்கறையோ? ஏன் இருக்க கூடாதா மேடம்? என்ன சார், திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எனி எமர்ஜென்சி? எஸ் மேடம். சாந்தகுமாரி மேடமும் நீங்களும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிருச்சு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு நல்லா படிச்சவங்க, எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் விவரம் தெரியாதவங்க இல்ல. அவங்க வேற ஏதாவது சாய்ஸ் கூட செலக்ட் பண்ணிருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க? நேற்று கோர்ட்ல ஜட்மெண்ட் வந்த உடனே உங்க கிளைண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த அம்மா டைவர்ஸ் எப்படியும் கிடைக்காதுன்னு இருந்தவங்களுக்கு நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்ததும் பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தவங்க யாருக்கிட்டையும் பேசாம உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு கெரோசின் எடுத்து மேலே ஊற்றி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மேடம். %50 பர்னிங், வாழை இலையை போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்காங்க. காட்டன் புடவைங்கிறதுனால 50% காயம். எனிவே கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். அதுதான் மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன். அவங்க ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால தான் நேராக வீட்டுக்கு வந்தேன். இல்ல, திருச்சியில் அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்காங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறதுனால ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வரலாம். நான் எப்படியாவது இந்த நியூஸ் அவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். மேடம், அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா தீக்குளிச்ச பொண்ணோட அண்ணன் தம்பி எல்லாம் கொஞ்சம் ரவுடிசமான ஆளுங்க. யாராவது வீட்டுக்கு வந்துருவாங்களோன்னு தான் காஷன் பண்றதுக்காக வந்தேன். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சார்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். இவங்க மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். நான் செக்யூரிட்டிக்கு 2 பிசி யாராவது அனுப்பி வைக்கட்டுமா? இல்லை சார், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, நீங்கள் இவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரு இந்த வீட்டு டிரைவர். இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் லா காலேஜில் படிச்சு இந்த கருப்பு கவுனை போடும்போதே சட்டத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இல்லை, எங்களையும் எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், என்னதான் சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணு எங்க கிளையண்ட் இல்லைனாலும் ஒரு பொண்ணா என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் இந்த பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்காங்க? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஜோதி, என்ன பேசுற நீ? சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே நம்ம மேலே கோவமா இருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த டயத்தில் நீ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா நல்லாவா இருக்கும் சார்? நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ஜோதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? அன்னைக்கு ஏதோ டாக்டரு ஆப்ரேஷனு உடம்புல இருந்து இந்த ஆணியை பிரித்து எடுத்து உயிரை காப்பாத்துறதுன்னு சொன்ன, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? நீங்கள் உடம்புல இருந்த ஆணியெல்லாம் பிரிக்கல ஜோதி, உயிரையே பிரிச்சிருக்கீங்க. தெரியுதா இல்லையா? ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கும் போது எந்த முறையை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து அவங்க எவ்வளவு மனசு வெறுத்து போயிருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. கயரில் தூக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க மனசில் 25% தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா எப்படியாவது யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு மனசில் ஓரமாக ஒரு நம்பிக்கை இருக்கும். அது மாதிரி இந்த தூக்க மாத்திரை விஷம் குடிக்கிறவங்க இவங்கெல்லாம் 50% தான் மனசு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான், யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களான்னு நினைப்பாங்க. அதுவும் ஒரு டைம் பார்த்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நினச்ச உடனேயே இனி ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி வேதனைப்பட்டு மனசுக்குள்ள புழுங்குறவங்க தான் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழக்கூடாதுன்னு மண்ணெண்ணையை ஊற்றி தன்னைத்தானே கொளுத்திக்குவாங்க. அதுதான் ஜோதி உண்மையும் கூட. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேணா தற்கொலை முயற்சியா இருக்கலாம், நம்ம பண்ணது கொலைதான் ஜோதி. நாம என்ன நம்ம 2 பேரை சேர்த்து சொன்ன உனக்கு பிடிக்காதுல்ல? சரி, நீ பண்ண கொலைதான் அது. என்ன என்ன சொல்றீங்க? நாங்க என்ன கத்தி எடுத்து கொடுத்தா அவங்கள கொன்னோம்? புருஷனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா 2 பேருக்கும் நல்லது தானே. அதனாலதான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோம். இதுல எங்க மேல எங்க தப்பு இருக்கு? அவ ஒரு தப்பான முடிவெடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? ஜோதி, இப்ப என்ன சொன்ன?
நாங்கள் எங்கள் கடமையை தான் செஞ்சோம், அதுலேயும் அந்த பொண்ணுக்கு நல்லது தான் செஞ்சோன்னு தானே சொன்னேன். நல்லதுங்கிறது உன் பார்வையில் தான் ஜோதி, ஆனால் அந்த பொண்ணோட பார்வையில் ஜோதி, நான் தான் உங்கள் அப்பாவை கொன்னேன்னு அடிக்கடி சொல்லுவேல்ல, நீயே சொல்லு, நான் என்ன உங்கள் அப்பா கத்தி எடுத்து குத்தி கொன்னேன்னா? நீ எப்படி நீ பண்ணதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சரின்னு சொல்றியோ, அதே மாதிரி நானும் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். அந்த பொண்ணு செத்ததுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்றது எவ்வளோ தூரம் சரியோ, அதே மாதிரி தானே உங்க அப்பா இறந்ததுக்கு என்ன நீ காரணம் சொல்றது சரியா? அன்னைக்கு ஏதோ ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகலைன்னா ஏடிஎம் மிஷினையே உடைச்சு பணம் எடுத்துட்டு போவீங்க, மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்கவே மாட்டீங்கன்னு நீ சொன்னல. யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு ஜோதி. நீ ஒரு வக்கீல், அது உன்னோட தொழில் தர்மம். உன்னை நம்பி வந்தவங்கள சட்டப்படி நீ காப்பாற்றணும். அதுக்காக அந்த பொண்ணு செத்ததுக்கு நீ தான் கத்தி எடுத்துட்டு போய் குத்துனேன்னு அர்த்தம் இல்லைல்ல. புரிஞ்சா சரிதான். கரெக்டு ஜோதி, நீயும் புரிஞ்சுக்கிட்டேன்னா சரிதான். நீ பண்ணது தப்பு இல்லைன்னா நான் பண்ணதும் தப்பு இல்லை ஜோதி. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இந்த உலகத்துல நாம வாழ்ந்தா நம்ம கூடவே வாழ்றதுக்கும், நம்ம செத்தா நம்ம கூடவே சாகிறதுக்கும் யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஜோடி. நான் உன் கூட வாழ்றதுக்கு நீ வேணா வாய்ப்பு தராம போகலாம், ஆனா உனக்காகவே நான் வாழ்ந்து எதுக்காகவும் என் உயிரை தர்றதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அதை யாரும் தடுக்கவே முடியாது. பாவம் அந்த பொண்ணு, அவ தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு அவ காதலை நிரூபிச்சிருக்கா. நான் உடம்ப கொளுத்திக்கலையே தவிர மனசை கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் காதலை புரிஞ்சுக்கோ. வா சீதா. சொல்லுடி ஜெயா. என்னடி சொல்ற? இங்க எல்லாமே வேக வேகமா நடக்குது. எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுதுடி. என்னாச்சுடி? உன் அண்ணன் ஜோசியரை கூட்டிட்டு வந்து கார்த்திக்கும் ஐஸுக்கும் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருடி. என்னடி சொல்ற? ஆமா சீதா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கும், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருடி. என்னடி இது? பட்டும் படாத மாதிரி உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் என்ன என்னடி பண்ண சொல்ற? என் பையன் அடம் பிடிச்சானா நான் பேசி சரி பண்ணுவேன். இப்போ அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது ஜோதி. அவகிட்ட நீ தாண்டி பேசணும். எப்படியாவது பேசி சமாதானப்படுத்து. நீ அவகிட்ட பேசினியா இல்லையா? பேசாம இருப்பனடி. பேசிட்டேன், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல.
அவதான் கேட்க மாட்டேங்கிறாளே. ஹே, நீயே இப்படி சொன்னா எப்படி? அவளுக்கு புரியுற மாதிரி நீதான் பொறுமையா எடுத்து சொல்லணும். நீ வேற. அவதான் கார்த்தி பேச்சை எடுத்தாலே என்ன கடிச்சு கொதறா. அவ ஒரு முடிவுல இருக்கா. என்னால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப என்ன தாண்டி பண்றது? நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது கார்த்தி ஐஸ்வர்யா கழுத்துல தான் தாலி கட்டுவான் போல இருக்கு. ஜெயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு அந்த கடவுள் மேல நம்பிக்கையே போச்சுடி. ஜெயா, அப்படிலாம் சொல்லாதடி. நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு இன்னும் எவ்வளவு நாள் தாண்டி மனசை தேத்திக்கிறது? அந்த நம்பிக்கைய கடவுள் ஒரு நாளும் நடத்தி வைக்கவே மாட்டேங்கிறாரே. அப்படி நம்ம பெருசா என்னதான் ஆசைப்பட்டுட்டோம்? 2 குடும்பமும் ஒன்னா ஒத்துமையா பகைய மறந்திருக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் ஜோதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அதுவே இப்ப பிரச்சனை ஆயிடுச்சே. எதுக்கு மேலேயே மாடி நீ அந்த கடவுளை நம்புற? எனக்கு நம்பிக்கை இருக்குடி. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜோதி கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்பா. கடவுள் அந்த முடிவை எடுக்க வைப்பாரு. அது வரைக்கும் இவர் பொறுக்க மாட்டேங்கிறாரே. இப்பவே நாள் பாக்குறேன் அது இதுன்னு கால்ல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு தெரியறாரு. ஜோதி கிட்ட நான் பேசி பாக்குறத விட நீ கார்த்தி கிட்ட பேசி அவ மனச மாத்த சொல்லுடி. இல்லன்னா அண்ணன் கிட்டயாவது பேசி இந்த கல்யாண ஏற்பாட கொஞ்சம் தள்ளி வைக்க பாருடி. உன்னால முடியும் ஜெயா. சரி, பேசி பாக்குறேன். அப்ப நான் கிளம்புறேன். மதனி, சரசு, என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க கார்த்திக்கு ஜோதிய கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆனா நான் நம்பல. உன் மதனி உன் மேல காட்டுற பாசம் வெறும் வேஷம். நாங்க இப்பதானே எனக்கு புரியுது. நான் பரிதவிச்சிட்டு இருக்கேன், நீங்க அங்க உறவு கொண்டாடி இருக்கீங்களா? சரசு, நீங்க ஏன் மதன் இப்படி இருக்கீங்க? என்கிட்ட எதனாலும் வெளிப்படையாவே சொல்லிருக்கலாமே. என் பொண்ணு உங்களுக்கு வேண்டான்னு, ஜோதிக்கும் கார்த்திக்கு தான் சரிப்பட்டு வரும், அதுதான் எங்க விருப்பம்னு சொல்லிருக்கலாம்ல. நானும் ஒதுங்கி இருந்திருப்பேனே. ஒவ்வொரு தடவை என்னைய ஆசை காட்டி ஏமாத்திட்டே இருக்கீல. ஏன் என் கழுத்தா இருக்கிறீங்க? என்னைய பார்த்தா உங்களுக்கு பரிதாபமாவே தெரியலையா? எதுக்கு சரசு இப்ப புலம்புற? நான் அவகிட்ட சும்மா யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா யதார்த்தமா பேசுனேன்னு சொல்லாத மதனி. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரசு, எதுக்கு இப்படி பதட்டமா பேசுற? கொஞ்சம் நிதானமா பேசு. வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாது. அண்ணே, எனக்கு உன் மேல எந்த கோபம் கிடையாது. நீ ரொம்ப நல்லவனே. ஆனா மதனி அப்படி கிடையாது. மதனிக்கு தான் விட்டு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தான் கூடயே வச்சுக்கணும்னு இன்னும் ஆசை இருக்கு. நான் உனக்கு சம்மந்தி ஆவறதுல மதனிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இத பாரு சரசு, தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அப்படித்தான் பேசுவேன் மதனி. பேசுனா என்ன பண்ணுவீய? நீங்க எதிரி சீதாலட்சுமி கிட்ட உறவு கொண்டாடி பேசிட்டு இருக்கும்போது நான் பேசக்கூடாதா? அப்படித்தான் பேசுவேன். இப்படி கூடி கூடி பேசிதானே என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. இந்த உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு வாழ்க்கையில விளக்கு எரிஞ்சிராதான் தான் என் நம்பிக்கையில. ஏன் மதன் இப்படி விளையாடுறீங்க? எனக்கு ஏன் துரோகம் பண்றீங்க? என்ன சரசு, துரோகம் அது இதெல்லாம் பேசுற? முள்ளு மேல சேலையை போட்டிருக்கோம், அத மெல்ல மெல்ல தானே எடுக்கணும். அண்ணே, நீங்க சேலை மேல முள்ளு விழுந்த கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தினம் தினம் முள்ளு மேலதான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தினம் தினம் இந்த ஊரு கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலன்னு. சரசு, அழாதம்மா. அந்த அம்மா கிட்ட உங்க பொண்ணு கிட்ட போய் கடைசியா ஒரு முறை பேசி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா திரும்பவும் வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான்மா. சரசு, கண்டிப்பா என் மாவன் உன் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவான். நீ எதுக்கும் பயப்படாத.